சேலத்தில் கல்வி உதவித்தொகையின் பெயரில் அப்பாவிகளிடம் ஜிபே கியூஆர் கோட் வாங்கி மோசடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்வித்துறை அதிகாரிகள் போல பேசி கல்லா கட்டிய கும்பலுக்கு கடிவாளம் போடப்படுமா? சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அருகே வீரக்கல் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவருக்கு வெள்ளிக்கிழமை அன்று புதிய தொலைபேசி எண்ணில் இருந்து அழைப்பு வந்துள்ளது. எதிர்முனையில் பேசியவர் சென்னையில் உள்ள கல்வித்துறையை அலுவலகத்தில் இருந்து பேசுவதாக கூறி அறிமுகமாகியுள்ளார். அப்போது ராஜேந்திரனின் மகள் பெயர், அவரது படிக்கும் பள்ளியின் பெயர், பெற்றோர் மற்றும் முகவரி என மொத்த ஜாதகத்தையும் புட்டு வைத்துள்ளார். அவை அனைத்தும் சரி என்று ராஜேந்திரன் பதிலளித்துள்ளார். உடனே உங்கள் மகள் அரசு சார்பில் வழங்கப்படும் கல்வி உதவித் தொகையை பெற தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் உங்களுடைய ஜிபே எண்ணை சொல்லுங்கள், அதற்கு சிறிது நேரத்தில் பணம் அனுப்பப்படும் என கொக்கி போடப்பட்டுள்ளது. ஆனால் தனது வங்கிக் கணக்கிற்கு பணம் ஏதும் வரவில்லை என ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். பின்னர் தமிழக அரசு முத்திரையை வாட்ஸ்அப் டிபியாக வைத்துள்ள ஒரு எண்ணில் இருந்து வீடியோ காலில் ஒருவர் பேசியுள்ளார். அந்த நபர் உங்களுக்கு அனுப்பிய பணம் ரிட்டர்ன் ஆகிவிட்டதால் ஜிபே பார்கோட்டை வீடியோவில் காண்பிக்கும்படி கேட்டுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த ராஜேந்திரன் நங்கவள்ளி காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்றுள்ளார். அந்த இடைப்பட்ட நேரத்தில் ராஜேந்திரன் மனைவி இந்திராணிக்கு அதே கும்பல் மோசடி விலையை விரித்துள்ளது. அதை அறியாத இந்திராணி தனது ஜிபே பார்கோடை வீடியோ காலில் காண்பித்துள்ளார். அவருடைய அக்கவுண்டில் பணம் ஏதும் இல்லாததை தெரிந்த கும்பல் அடுத்த தூண்டிலை வீசியுள்ளது. அதில் உங்கள் அருகில் உள்ள தெரிந்தவர்களின் ஜிபே பார்கோடை காண்பித்தால் பணம் அனுப்பப்படும் என கூறியுள்ளார். இதையடுத்து இந்திராணி தனது வீட்டிற்கு சிசிடிவி கேமரா பொருத்த வந்த ஜான்சன் என்பவரின் ஜிபே பார்கோடை அனுப்பியுள்ளார். பின்னர் பாஸ்வேர்டை பதிவு செய்ததும் அந்த அக்கவுண்டில் இருந்து 11,109 ரூபாயை மோசடி கும்பல் சுரட்டியுள்ளது. உடனே வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்தவர்களிடம் கேட்டதற்கு கல்வி உதவித்தொகையுடன் சேர்த்து இந்த பணமும் வந்துவிடும் என கூறி இணைப்பை துண்டித்துள்ளனர். அடுத்த சில நிமிடங்களில் அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்ட போது ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்துள்ளது. அப்போதுதான் கல்வி உதவித்தொகை என்ற பெயரில் ஏமாற்றப்பட்டதை அவர்கள் உணர்ந்துள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட ஜான்சன் மற்றும் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள சைபர் கிரைம் பிரிவில் புகார் கொடுத்துள்ளனர். உங்களுக்கு கல்வி உதவித்தொகையாக போட்டிருக்காங்க, அது உங்கள் அக்கௌண்ட்டில் போடணும்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுன்னு கேட்டாங்க. அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க கேட்டாங்க. சரி, அக்கௌண்ட் நம்பர் போட்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தேன். இல்லைங்க, உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகி பேசி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மறுபடியும் அவங்களுக்கே போயிடுச்சு, திரும்பி போயிடுச்சு, வீடியோ காலில் வாங்க அப்படின்னாங்க. வீடியோ காலில் வாங்கன்னு சொன்னோடனே வீடியோ காலில் வந்தோம். அப்புறம் அந்த கியூஆர் கோடு அதெல்லாம் கேட்டாங்க. கேட்கும்போது நான் கியூஆர் கோடு பண்ணும்போது செல்லை லைட்டாக மேலே தூக்கினேன். அது எங்கள் வீட்டில் நம்பரை முதல் வாங்கினாங்க, வீட்டில் அக்கௌண்ட்டில் போட்டுருன்னு வாங்கினாங்க. அவங்க செல்லுலேருந்து எங்கள் வீட்டுக்கு கேமரா வைக்க வந்த பையனுங்கிட்ட அவங்க செல்லில் இருக்கிற செல்லை காட்டுங்க, அதில் போட்டு விட்டுற எடுத்துக்காங்கன்னு சொல்லி அந்த பையன் செல்லில் இது கியூஆர் கார்டை கேட்டிருக்கிறாங்க. இந்த 11,100 சில்லறை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் தகவல் சொன்னாங்க. நான் இது சொல்லாமட்டேன், இதுக்கு மேலே வேறு நிறையா பாதிக்கப்படுவாங்க பொதுமக்கள்னு சொல்லி நான் எஸ்பி ஆஃபீஸில் இப்போ பெட்டிஷனாக கொடுக்குறேன். இதேபோன்று மேட்டூர் அருகே உள்ள கோனூர் பகுதியைச் சேர்ந்த மணி என்பவர் 33,542 ரூபாயை இழந்தது தெரிய வந்துள்ளது. சேலத்தில் இதுவரை 10க்கும் மேற்பட்டோரிடம் கல்வி உதவித்தொகை வழங்குவதாக கூறி மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மோசடி கும்பலுக்கு கடிவாளம் போட தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். இதனிடையே பாதிக்கப்பட்டவர்கள் தங்களைப் போன்று வேறு யாரும் ஏமாந்துவிடக்கூடாது என்பதற்காக சமூக வலைத்தளங்களில் வீடியோ வெளியிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளனர்.